துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இன்றைக்கு நாம துவக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இதை நான் செய்வது? எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, இதை எப்படி நான் துவங்கிறது எனக்கு தெரியவில்லை. எனக்கு இந்த வேலையில எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, இதை நான் எப்படி செய்வதுனே எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, துவங்க முடியவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில துவங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகர் துவங்காமலே முடித்து விடுகிறார்கள் வாழ்க்கையை. துவங்காமலே வாழ்க்கை முடிவடைகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நீ எப்படி துவங்குறன்றது முக்கியம் கிடையாது, நீ எப்படி முடிக்கிறன்றது தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நீ எப்படி நீ துவங்குற, ஆரவாரத்தோடு துவங்குறியா, மேலதாளம் வச்சு நீ துவங்குறியான்றது முக்கியம் கிடையாது. ஆனா நீ எப்படி நீ முடிக்கிறன்றது தான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவு நல்லது. சொல்லுங்க எல்லாரும், முடிவு நல்லது. நல்லது. நம்மளுடைய முடிவு நல்லதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு நல்லதா இருக்கணும். நாம ஒரு ஆரம்பித்த ஊழியம் முடிவு நல்லதா இருக்கணும். நம்ம ஆரம்பிக்கிறதான பிசினஸ் அது முடிவு நல்லதா இருக்கணும். நாம அநேகர் இன்றைக்கு ஆரம்பித்து நாம பாதி வழியிலே போகும் பொழுதே நமக்கு அநேக விதமான சந்தேகங்கள் வந்து விடுகிறது. நம்ம நல்லா தான் ஆரம்பிக்கிறோம், நல்லா தான் நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாங்க. இல்லையா? அதனால நீங்க இன்னைக்கு ஏதாவது நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, துவங்கணும்னு நினைச்சீங்கன்னா துவங்கிடுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லபடியா முடிப்பாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் மேல விசுவாசத்தையோடு நீங்க துவங்கி பாருங்க. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நீங்க துவங்கி பாருங்க. ஆண்டவரை நீங்க முன் நிறுத்தி நீங்க துவங்கி பாருங்க. அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். அவரே துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். அவரை முன் நிறுத்தினவர்கள் யாரும் தோற்று போனதாய் சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இங்க ஒருவர் துவங்க நினைக்கிறார், ஆனா பாதியிலே விழுந்து விடுகிறார். அல்லேலூயா. பேதுரு இயேசு கடல் மேலே நடந்து வருகிறதை பேதுரு பார்க்கிறார். அவங்களாம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, படகு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப இயேசு நடந்து வருகிறதை பார்த்த உடனே இங்கே ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றதான, துவங்க வேண்டும் என்றதான ஒரு ஆசை வருகிறது. நானும் எப்படியாவது இயேசுவை போல வாழணும், நானும் இயேசுவை போல நடக்கணும் என்று அநேக துவங்கணும். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நாம வாழ்க்கையை துவங்கணும். ஆனா அது ஒரு மாசமும் நீடிக்கவில்லை, ஒரு வாரமும் சிலருடைய வாழ்க்கையில நீடிக்காமல் இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில துவங்குகிறார்கள், நானும் சோவன் சோவை போல நானும் மாற வேண்டும், அவர்கள் ஆராதிக்கிறது போல நானும் ஆராதிக்க வேண்டும், அவர்கள் துதிக்கிறது போல நானும் துதிக்க வேண்டும், அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறது போல நானும் பிரசங்கம் பண்ணணும், அவங்க பிசினஸ் பண்றமே நானும் பிசினஸ் பண்றோம். ஆனா துவங்கிறது முக்கியம் அல்ல, வசனம் சொல்லுது முடிக்கிறது தான் நல்லது. நீ ஒன்னு துவங்க ஆரம்பிச்சீனா, வசனம் இதுல எல்லாமே இருக்கு. இதுல ஒன்னு நீ துவங்க ஆரம்பிச்சீனா அதுல என்னவா இருக்கணும், பொறுமை அவசியம். பெருமையை விட பொறுமை